வணக்கம். நான் உங்கள் மோகனா. 31/8/2025 ஞாயிற்றுக்கிழமை தினத்தந்தி. செய்திக்குள்ளார போகலாம். 2 நாட்கள் சுற்றுப்பயணம். 7 ஆண்டுகளுக்கு பிறகு சீனா சென்றார் பிரதமர் மோடி. அவர்களுக்கு சிகப்பு கம்பள வரவேற்பு. ஹாங்காங்கின் மாநாட்டில் இன்று கலந்து கொள்கிறார். பிரதமர் மோடி அவர்கள் 7 ஆண்டுகளுக்கு பிறகு 2 நாட்கள் சுற்றுப்பயணமாக நேற்று சீனா சென்றார். அங்கு அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஜியான்ஜின் நகரில் இன்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் ஹாங்காங் ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார். பெய்ஜிங் ஆகஸ்ட் 31 ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு என்பது சீன, ரஷ்ய, இந்திய உள்ளிட்ட 10 உறுப்பு நாடுகளை கொண்ட அரசியல், பொருளாதாரம் மற்றும் சர்வதேச பாதுகாப்பு அமைப்பாகும். ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு இந்த அமைப்பு கடந்த 2001ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பில் கடந்த 2017ஆம் ஆண்டு இந்தியா, பாகிஸ்தானும் இணைந்து இந்த அமைப்பின் ஒத்துழைப்பு அமைப்பின் வருடாந்திர உச்சி மாநாடு ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1ஆம் தேதிகளில் நடைபெறும். இந்த ஆண்டுக்கான மாநாடு இன்று ஞாயிற்றுக்கிழமை சீனாவில் உள்ள தியான்ஜின் நகரில் நடைபெறுகிறது. இதில் பங்கேற்க வருமாறு பிரதமருக்கு சீனா அழைப்பு விடுத்து இருந்தது. இதற்காக இந்தியா வந்த சீன வெளியுறவு மந்திரி வாங்கி பிரதமரை சந்தித்து நேரில் அழைப்பு விடுத்தார். பிரதமரும் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டார். சீன பயணத்துக்கு முன்பாக ஜப்பான் நாட்டு 2 நாட்கள் சுற்றுப்பயணமாக சென்ற பிரதமர் மோடி அவர்களுக்கு அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதமர் நடத்திய பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் இரு நாட்டுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதைத் தொடர்ந்து ஜப்பானில் புல்லட் ரயிலில் பயணம் செய்த பிரதமர் மோடி அவர்கள் அந்த நாட்டில் உள்ள செமி கான்ட்ராக்டர் தொழிற்சாலையும் பார்வையிட்டார். ஜப்பானில் சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்ட பிரதமர் மோடி அவர்கள் தனி விமானம் மூலம் அங்கிருந்து சீனா புறப்பட்டார். சீனாவில் உள்ள தியான்ஜின் விமான நிலையத்துக்கு வந்து இறங்கிய பிரதமர் மோடி அவர்கள் சிகப்பு கம்பள வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அத்துடன் சீன கலைக்குழுவினர் நடனமாடி பிரதமர் மோடி அவர்களுக்கு வரவேற்பு அளித்தனர். பின்னர் அங்குள்ள ஓட்டலுக்கு சென்ற பிரதமருக்கு அங்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஜியான்ஜின் நகரில் இன்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொள்கிறார். இதில் சீன அதிபர் ஜின்பிங், ரஷ்ய அதிபர் புதின் மற்றும் கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், பாகிஸ்தான், அதாவது எல்லாமே இஸ்தான் வருது. உஸ்பெகிஸ்தான், பாகிஸ்தான், ஈரான், பெலாரஸ் ஆகிய நாடுகளின் தலைவர்களும் பங்கேற்கிறார்கள். இந்த மாநாட்டுக்கு இடையே ஜின்பிங்கையும் ரஷ்ய அதிபர் புதினையும் பிரதமர் மோடி அவர்கள் சந்தித்து பேசுவார். அப்போது இந்திய ஒத்துழைப்பு இடையேயான ஒத்துழைப்பு குறித்தும் உறவு குறித்தும் விரிவாக விவாதிக்கப்படும். கடந்த 2018ஆம் ஆண்டு நடந்த மாநாட்டில் பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொண்டார். சீன அதிபர் ஜின்பிங் இந்தியா வந்தார். அதன் பிறகு பிரதமர் மோடி அவர்கள் சீனா செல்லவில்லை. இதற்கிடையே 2020ஆம் ஆண்டு கல்வான் பகுதியில் சீனா, இந்தியா இடையே கடந்த தாக்குதலுக்கு பிறகு இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவில் சற்று விரிசல் ஏற்பட்டது. இதை முடிவுக்கு கொண்டு வர இருதரப்பும் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன் ஒரு பகுதியாகத்தான் சீனா வெளியுறவு மந்திரி வாங்கி கடந்த 18ஆம் தேதி வெளியுறவு மந்திரி ஜெய்சங்கர், பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதையடுத்து இரு தரப்பினருக்கும் இடையே நிலையான கூட்டுறவு மற்றும் எதிர்காலத்திற்கான உறவு தொடர்வதற்கான நடவடிக்கைகளை இரு தரப்பினரும் வெளியிட்டனர். இந்த சூழ்நிலையில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமர் மோடி அவர்கள் சீனாவுக்கு சென்றுள்ளார். பிரதமரின் சீன பயணம் வேறு ஒரு வகையிலும் முக்கியத்துவம் பெறுகிறது. அதாவது அமெரிக்கா ஜனாதிபதி டிரம்ப் இந்திய, சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு எதிராக பரஸ்பர வரி விதித்துள்ள நிலையில் ரஷ்யா, சீனா, இந்தியா தலைவர்கள் ஒரே இடத்தில் கூடி பேசுவதன் மூலம் அமெரிக்காவுக்கு எதிரான புதிய வியூகம் ஒன்றை வகுக்க வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது. எனவே பிரதமர் மோடி அவர்கள் சீன பயணத்தை அமெரிக்கா மட்டுமல்ல உலக நாடுகளை உற்று நோக்கி வருகிறது.
மேலும் பிரதமர் மோடி அவர்களும் சீன அதிபர் ஜின்பிங்குக்கும் சந்தித்து பேசும்போது கிழக்கு லடாக் எல்லை பிரச்சினை குறித்து விவாதிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.